தொடர்ந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் இணைக்கிறார். வணக்கம் திரு அரவிந்த் குணசேகரன். முதலமைச்சர் தமிழ்நாட்டின் வாசல் வரை பேராபத்து வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். மேலும் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? திமுக தலைவரும் அதே போல தமிழ்நாடு முதலமைச்சரும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது நடைபெற இருக்கும் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் டீலிமிட்டேஷன் தொடர்பான ஒரு சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வர நினைக்கிறது. அந்த சட்ட திருத்தத்திற்கு தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர், இரண்டாம் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவடைந்து விட்டது. ஏப்ரல் முதல் வாரத்திலே முடிவடைந்து விட்டது. திடீரென ஏப்ரல் 16, 17, 18 ஆகிய 3 நாட்களில் திடீரென இது போன்ற ஒரு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஏன் கூட்ட வேண்டும்? அதுவும் மேற்குவங்கம் அதே போல தமிழ்நாடு இந்த 2 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் இந்த சமயத்தில் திடீரென நடுவில் இதுக்கு இடையில் இந்த ஒரு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஏன் கூட்ட வேண்டும்? அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இது போன்ற ஒரு டீலிமிட்டேஷன் தொகுதிகள் வரையறை செய்யக்கூடிய அந்த சட்ட திருத்த மசோதாவை ஏன் அவசரமாக நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அதனை நிறைவேற்ற பாஜக ஏன் துடிக்கிறது என்ற ஒரு கேள்வியும் அவர் முன்வைத்திருக்கிறார். ஒரு நியாயமான கேள்வியாக தான் பார்க்கிறோம். ஏனென்றால் நமக்கு கிடைத்துள்ள தகவல் படி இந்த சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய, அதாவது அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் 3க்கு 2 2/3 மெஜாரிட்டி வேண்டும். 3க்கு 2 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு மெஜாரிட்டியில் தான் இந்த சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்ற முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்களும் அதே போல திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த 2 கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த மாநிலங்களில் தேர்தல் வேளையில் மும்முரமாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வர முடியாது. எனவே இதனை பயன்படுத்தி கொண்டு இந்த சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றி விடலாம் என பாஜக நினைக்கிறது என்பதுதான் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. காங்கிரஸ் தொடங்கி அனைத்து எதிர்க்கட்சியிலும் மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது அவசரமாக, அதுவும் இடையில் இது போன்ற ஒரு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை அதுவும் ஏப்ரல் 16, 17, 18 ஆகிய 3 நாட்களில் ஏன் கூட்ட வேண்டும்? நாடாளுமன்ற தேர்தல், அதாவது சட்டமன்ற தேர்தல், தமிழகம் மேற்குவங்க சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் கடைசி வாரத்தில் முடிவடைய இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த நாடாளுமன்றத்தை கூட்டி இந்த மசோதாவை நாம் விவாதிக்கலாம். ஆனால் தேர்தலுக்கு இடையில் இந்த சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஏன் கூட்ட வேண்டும்? அது 3 நாட்கள் கூட்டி இந்த மசோதாவை ஏன் நிறைவேற்ற முயல்கிறீர்கள், துடிக்கிறீர்கள் என அனைத்து எதிர்க்கட்சியிலும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் எதையும் காதில் வாங்காமல் திடீரென இது போன்ற ஒரு 3 நாட்களுக்கு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டி இந்த சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்ற துடிப்பது, இதற்கு பின்னால் அரசியல் இருக்கிறது. இது தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக அதாவது பாப்புலேஷன் கண்ட்ரோல், ஜனத்தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என மத்திய அரசின் உத்தரவை தொடர்ந்துதான் தமிழகம் போன்ற பல்வேறு தென் மாநிலங்கள் ஜனத்தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு கட்டுப்படுத்தியதற்காக தண்டனையாக இது போன்ற தொகுதிகள் வரையறையில் வட மாநிலங்களுக்கு அதிகமான தொகுதிகளும் தென் மாநிலங்களுக்கு குறைவான தொகுதிகள் கொடுக்கப்பட்டால் நாளை தென் மாநிலங்களோட உரிமைகளை நிலைநாட்டுவதில் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும். எனவே இந்த தொகுதி வரையறையை ஏற்றுக்கொள்ள முடியாது என திமுக உள்ளிட்ட பல்வேறு தென் மாநிலங்களை சேர்ந்த அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த போதிலும் திடீரென இந்த 3 நாட்கள் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு துடிப்பது ஒரு ஆபத்தை தான் ஒரு பெடரல் கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஏற்படுத்தும் என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடாக இருக்கிறது. அடுத்த 3 நாட்களில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் இதனை எவ்வாறு எடுத்து செல்ல போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு அரவிந்த் குணசேகரன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பான தன்னுடைய காட்டமான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். 50, 60களில் பார்த்த திமுகவை பார்க்க வேண்டியிருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் வாசல் வரை பேராபத்து வந்துவிட்டது என்ற ஒரு அறைகூவலை விடுத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாளை மறுநாள் நாடாளுமன்றம் கூடவில்லை, வலுக்கட்டாயமாக கூட்டப்படுகிறது என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். மாநிலங்களோடு கலந்து ஆலோசிக்காமல் இது கூட்டப்படுகிறது என்ற ஒரு கருத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். மேற்கு வங்கம், தமிழ்நாடு ஆகிய 2 மாநிலங்களில் தேர்தல் நடைபெறக்கூடிய ஒரு சூழலில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டப்படுவது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். வலுக்கட்டாயமாக நாடாளுமன்றம் கூட்டப்படுகிறது என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்கான தண்டனையா இது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். தொகுதி மறுவரையறை மசோதாவை கொண்டு வருவதற்கே நாடாளுமன்றம் கூட்டப்படுகிறது, இப்படி கொண்டு வரும் பட்சத்தில் அது தமிழ்நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ரீதியில் தொடர்ந்து கருத்துக்கள் கூறப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் முதலமைச்சர் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார்.